ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ யூ ஒர்க் ஹியர். ஐ நோ யூ ஒர்க் ஹியர். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். யூ ஒர்க் நீ வேலை பார்க்குறேன்னு, ஹியர் இங்கே, நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ யூ ஒர்க் ஹியர். ஸோ இதுவே நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியுமா? நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டஸ் ஹீ நோ ஐ ஒர்க் ஹியர்? டஸ் ஹீ நோ தட் ஐ ஒர்க் ஹியர்? டஸ் ஹீ நோ அப்படின்னா அவனுக்கு தெரியுமா? தட் அப்படிங்கிறது இங்கே ஹைடாக இருக்குது. ஓகேவா? ஸோ தட்டுன்னு நம்ம சேர்த்து தட்டுன்னு சொல்லலாம், சொல்லாமலும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் தட்டு இல்லாமலும் சொல்லலாம். ஓகேவா? டஸ் ஹீ நோ தட் ஐ ஒர்க் ஹியர்? டஸ் ஹீ நோ அப்படின்னா அவனுக்கு தெரியுமா? தட் ஐ ஒர்க் ஹியர், நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ யூ ஒர்க் ஹியர். ஐ டோன்ட் நோ யூ ஒர்க் ஹியர். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. யூ ஒர்க் ஹியர், நீங்கள் வேலை பார்க்குறேன்னு, நீங்கள் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ யூ ஒர்க் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா? நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோன்னு வரும். ஸோ தெரியாதா அப்படின்னா இந்த டோன்ட் ஃபஸ்ட்டில் வந்துடணும். டோன்ட் யூ நோ தட் ஐ ஒர்க் ஹியர்? டோன்ட் யூ நோ தட் ஐ ஒர்க் ஹியர். டோன்ட் யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியாதா? தட் ஐ ஒர்க் ஹியர், நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா? டோன்ட் யூ நோ தட் ஐ ஒர்க் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியும். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி நோஸ் தட் ஐ ஒர்க் ஹியர். ஹி நோஸ் தட் ஐ ஒர்க் ஹியர். ஹி நோஸ் அப்படின்னா அவனுக்கு தெரியும். தட் ஐ ஒர்க் ஹியர், நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு, நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியும். ஹி நோஸ் தட் ஐ ஒர்க் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்குமே தெரியாது. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்குமே தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்காவது தெரியுமா? நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்காச்சும் தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does anyone know that I work here? Does anyone know that I work here? Does anyone know அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? That I work here, நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். ஸோ இது எல்லா சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு, that I work here, இந்த ஃப்ரேஸ் மாறலை. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளது அவனுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, உனக்கு தெரியாதா. ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் that I work here அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகவே இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ளது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இங்கே எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு. நீ இங்கே எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just do what you came here for. Just do what you came here for. Just do அப்படின்னா அதை மட்டும் பண்ணு. What you came here for, இங்கே எதுக்காக வந்தியோ, இங்கே எதற்காக, what for அதான் வரும். ஸோ வாட்டுக்கு சென்டரில் மற்ற சென்டென்ஸ் வந்துட்டு ஃபார் நெக்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ வாட் ஃபார் அப்படின்னா எதற்காக. யூ கேம் ஹியர், இங்கே வந்தியோ, நீங்கள் எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு. ஜஸ்ட் டூ வாட் யூ கேம் ஹியர் ஃபார். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் மீ. தட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் மீ. தட் இஸ் குட் அப்படின்னா அதுதான் நல்லது. ஃபார் யூ உனக்கும், அண்ட் மீ எனக்கும், உனக்கும் எனக்கும் அதுதான் நல்லது. தட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Didn't he tell you anything? Didn't he tell you anything? Didn't he tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொல்லலையா? Didn't அப்படின்னா நெகட்டிவாக கேட்குறோம். ஸோ முன்னாடி சொல்லலையான்னு தான் கேட்குறோம். அதனால டிடின்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ டிடின்ட் ஹீ டெல் யூ, அவன் உன்கிட்ட சொல்லலையா? எனிதிங் எதுவும், அவன் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் கண்டிப்பாக உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கணும். அவன் கண்டிப்பாக உன்கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்கணும். நீ பொய் சொல்கிற, அவன் எதுவுமே சொல்லலைன்னு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He must have told you something. He must have told you something. He must have told you அப்படின்னா அவன் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். சம்திங் ஏதோ, அவன் உன்கிட்ட கண்டிப்பாக ஏதோ சொல்லியிருக்கணும். He must have told you something. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ என்னை திட்டினப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவங்க இதை பண்ணினப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know how I felt? Do you know how I felt? Do you know உனக்கு தெரியுமா? How I felt எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு, நான் எப்படி ஃபீல் பண்ணினேன்னு உனக்கு தெரியுமா? Do you know how I felt? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே தான் அவனை முதல் தடவை பார்த்தேன். நான் அங்கே தான் அவனை முதல் தடவை பார்த்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I met him there for the first time. I met him there for the first time. I met him அப்படின்னா நான் அவனை பார்த்தேன். மீட் அப்படின்னா பார்க்கறது, சந்திக்கிறது. met அப்படின்னா past tense. I met him there. அங்கே நான் அவனை பார்த்தேன். for the first time முதல் முறையாக நான் அங்கே தான் அவனை பார்த்தேன். I met him there for the first time. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போங்க. ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போங்க. நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை, ரெண்டு பேருமே இங்கேருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Both of you get out from here. Both of you get out from here. Both of you அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும். Get out அப்படின்னா வெளியில் போங்க. From here அப்படின்னா இங்கேருந்து, ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did both of them get out from here? Did both of them get out from here? Did both of them get out? அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டாங்களா? From here இங்கேருந்து அவங்க ரெண்டு பேருமே வெளியில் போயிட்டாங்களா? ஸோ இதுவே அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியில் போயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அவன் உன்கிட்ட உண்மையை சொல்லுவான். அவன் உன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will tell you the truth. He will tell you the truth. He will tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொல்லுவான். என்னது? உண்மையை. The truth. அவன் உன்கிட்ட உண்மையை சொல்லுவான். He will tell you the truth. நெக்ஸ்ட் ஒன், அவன் இப்போலாம் வீட்டுக்கு வரதில்லை. அவன் இப்போதெல்லாம் வீட்டிற்கு வருவதில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not coming home these days. He is not coming home these days. He is not coming home அப்படின்னா அவன் வீட்டுக்கு வரதில்லை. These days இப்போலாம் அவன் வீட்டுக்கு வரது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும். அவன் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும், அவனை கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, everything will happen as he thinks. Everything will happen as he thinks. Everything will happen அப்படின்னா எல்லாமே நடக்கும். as he thinks அவன் நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும். ஓகேவா? உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ நீ அதை பண்ணு. யார் சொல்கிறதையும் கேட்காத. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do whatever feels right to your heart. Do whatever feels right to your heart. Do அப்படின்னா பண்ணு. என்ன பண்ணணும்? whatever feels right. எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு. to your heart. உன்னோட மனசுக்கு, உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு. do whatever feels right to your heart. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். என் மனசுக்கு சரின்னு படுறத மட்டும்தான் நான் பண்ணுவேன். என் மனசுக்கு சரின்னு படுறத மட்டும்தான் நான் பண்ணுவேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I only do what I feel is right. I only do what I feel is right. I only do. நான் அதை மட்டும்தான் பண்ணுவேன். எதை? what I feel is right. நான் எது சரின்னு எனக்கு தோணுதோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். I only do what I feel is right. இதே என் மனசுக்கு சரின்னு படுறதை நான் பண்ணுவேன் அப்படின்னா I only do what my heart feels right.
ஐ ஒன்லி டூ வாட் மை ஹார்ட் ஃபீல்ஸ் ரைட். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் என் மனசு சொல்கிறத தான் கேட்பேன். நான் என் மனசு சொல்கிறத தான் கேட்பேன். யார் என்ன சொன்னாலும் என் மனசு என்ன சொல்லுதோ நான் அதை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I only follow my heart. I only follow my heart. I only follow. நான் ஃபாலோ பண்ணுவேன், நான் கேட்பேன் என் மனசு சொல்கிறத. மை ஹார்ட். ஓகேவா? என் மனசு சொல்கிறத தான் நான் கேட்பேன். I only follow my heart. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு சரின்னு படுறதையெல்லாம் பண்ண முடியாது. உனக்கு சரின்னு படுறதையெல்லாம் உன்னால் பண்ண முடியாது. நீ எங்கள் பேச்செல்லாம் கேட்டு தான் ஆகணும். உனக்கு சரின்னு படுறதுங்கிறதுனால நீ எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't do whatever you feel is right. You can't do whatever you feel is right. You can't do. உன்னால் பண்ண முடியாது. Whatever you feel is right. எதெல்லாம் சரின்னு படுதோ அது எல்லாத்தையும் உன்னால் பண்ண முடியாது. You can't do whatever you feel is right. So next one. இங்கே நீ சத்தமாக பேசக்கூடாது. இங்கே சத்தமாக பேசக்கூடாது. பொறுமையாக தான் பேசணும். இங்கே சத்தமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not talk loudly here. You should not talk loudly here. You should not talk. அப்படின்னா நீ பேசக்கூடாது. You should not talk loudly. நீ சத்தமாக பேசக்கூடாது. Here இங்கே. இங்கே நீ சத்தமாக பேசக்கூடாது. You should not talk loudly here. So next one. நீ அங்கு பேசுவது எனக்கு இங்கு கேட்கிறது. நீ அங்கே பேசுகிறது எனக்கு இங்கே கேட்குது. நீ ரகசியமாக பேசுகிறேன்னு சத்தமாக பேசிகிட்டு இருக்க. நீ அங்கே பேசுகிறதே எனக்கு இங்கே கேட்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? I can hear what you are speaking there. I can hear what you are speaking there. I can hear. என்னால் கேட்க முடியுது. What you are speaking there. நீ அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கியோ அது இங்கே எனக்கு கேட்குது. I can hear what you are speaking there. So next one. நம்ம பேசுகிறது யாருக்குமே கேட்கக்கூடாது. நம்ம பேசுகிறது யாருக்குமே கேட்கக்கூடாது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one should hear us talking. No one should hear us talking. No one should hear அப்படின்னா யாரும் கேட்கக்கூடாது, யாருக்கும் கேட்கக்கூடாது. us talking நம்ம பேசுவது, நம்ம பேசிக்கிறது யாருக்குமே கேட்கக்கூடாது. No one should hear us talking. ஓகேவா? ஹியர் அப்படின்னா கேட்குறது. ஸோ no one should hear us talking. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் பேசிகிட்டு இருந்ததை நீ கேட்டியா? நாங்கள் பேசிகிட்டு இருந்ததை நீ கேட்டியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did you hear what we spoke? Did you hear what we spoke? Did you hear? நீ கேட்டியா? What we spoke. நாங்கள் என்ன பேசணும்னு நீ கேட்டியா? Did you hear what we spoke? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இதுவே நாங்கள் பேசிகிட்டு இருந்ததை நீ ஒட்டு கேட்டியா? நாங்கள் பேசிகிட்டு இருந்ததை நீ ஒட்டு கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you overhear us? Did you overhear us? Did you overhear அப்படின்னா overhear அப்படின்னா ஒட்டு கேட்குறது. ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு பேர் overhear. Did you overhear us? நாங்கள் பேசுகிறத நீ ஒட்டு கேட்டியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நேற்று அவங்க பேசிகிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டேன். நேற்று அவங்க பேசிகிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டேன். அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் ஒட்டு கேட்டேன் நேற்று அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். எனக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியாது. எனக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியாது. நான் எதாக இருந்தாலும் நேரடியாக சொல்லிவிடுவேன். எனக்கு சுற்றி வளைச்சிலாம் பேச தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't know to beat around the bush. I don't know to beat around the bush. I don't know. எனக்கு தெரியாது. To beat around the bush. Beat around the bush அப்படிங்கிறது ஒரு இடியம். ஸோ சுற்றி வளைச்சி பேசுகிறது அப்படிங்கிறதுக்கான இடியம் beat around the bush. ஓகேவா? ஸோ எனக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியாது.
I don't know to beat around the bush. That's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching guys. Happy learning.